வணக்கம். நாங்க எஸ்.ஜே. ரகுநாதன் டீம்ல இருந்து பேசுறோம். தொழில் உலகத்திலயோ இல்ல நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ பார்த்தா பெரிய நிதி வெற்றிகளுக்கு பெரிய முதலீடு மட்டும் போதுமா? ம். நல்ல கேள்வி. இல்லன்னா நம்மளோட இந்த சின்ன சின்ன டெய்லி பழக்கங்கள் அதுதான் உண்மையில பேஸ்மெண்டா? இல்ல. அதுல சந்தேகமே வேணாம். நிச்சயமா 2வது தான் முக்கியம்னு சொல்றாரு திரு எஸ்.ஜே. ரகுநாதன். அவர் ஒரு தடயவியல் கணக்காளர் உங்களுக்கு தெரியும். பிசினஸ் தர்மா மாதிரி புக்ஸ் மூலமா இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின வலியுறுத்துறவர். ஆமா. அப்போ இன்னைக்கு நாம பணம் சம்பாதிக்கிறதுங்கிறத தாண்டி ஒரு குடும்பத்தோட நிதி பாரம்பரியத்தை எப்படி பல தலைமுறைக்கு கொண்டு போறது, நிறுத்தி வைக்கிறது, அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி. இதுக்காக நம்ம திரு ரகுநாதனோட தனிப்பட்ட ஆய்வு, காலத்தை வென்ற செல்வம், வாழ்நாள் கடந்த முதலீடுகள் இதத்தான் அடிப்படையா எடுத்திருக்கோம். ம். இது வெறும் ஃபினான்ஸ் அட்வைஸ் இல்ல. இல்லவே இல்ல. இது உங்க குடும்பத்தோட நிதி பாதையே அடுத்த பல 100 வருஷங்களுக்கு மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு லாங் டேர்ம் கேம் பத்தின பார்வை இது. ஆமா, கரெக்ட். திரு ரகுநாதனோட பாயிண்ட் ஆஃப் வியூவே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அவர் கேக்குறாரு, ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் நம்ம லைஃப் டைமோட முடிஞ்சு போயிடுது. ஆனா உங்க பார்வை அதையும் தாண்டி போனா ம். உங்க குடும்பத்தோட ஃபினான்ஷியல் ஃபோக்கஸையே தலைமுறை தலைமுறையா மாத்தக்கூடிய ஒரு ஆட்டத்தை நீங்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படிங்கறது அவரோட கேள்வி. ம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேள்வி. நிச்சயமா. இந்த சிந்தனைகளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, திரு ரகுநாதனுக்கு 15 வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்கு. ஆமா, தடவியல் கணக்காளரா. அந்த வேலையே ரொம்ப ஆழமா போய் பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது தானே. நிதி விஷயங்களை அலசி ஆராய்ந்து அந்த சிக்கலோட ஆணிவேரை கண்டுபிடிக்கிறது. கரெக்டா சொன்னீங்க. மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறது. அவரோட முக்கியமான கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணு என்னன்னா, நிறைய பெரிய ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் ரொம்ப சின்ன நாம கண்டுக்காத ஒழுக்கமின்மையால தான் ஆரம்பிக்குது. ஓ, அப்படியா? ஆமா. அதே மாதிரி பெரிய வெற்றிகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஆனா ஒழுக்கமான தொடர்ந்து செய்யற விஷயங்கள்ல தான் உருவாகுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நாம அந்த சின்ன விஷயங்களோட பவரை சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. கரெக்ட். அதோட கூட்டு விளைவு அதுதான் மேஜிக். சரி, இந்த ஆய்வு உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுக்கும்னு நம்புறோம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டன் அழுத்துங்க. ம்ஹும். இது மாதிரி இன்னும் ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள், கேள்விகள் எதுவா இருந்தாலும் அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆவா, உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு முக்கியம். கண்டிப்பா. அப்புறம் இந்த விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சரி, அப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? திரு ரகுநாதனோட ஆய்வுப்படி அந்த காலத்தை வென்ற செல்வத்தை உருவாக்க தேவையான மனநிலை, சொத்துக்கள், உத்திகள் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். கண்டிப்பா. முதல்ல அந்த மைண்ட் செட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம், இன்னைக்கு வாழு அல்லது லிவ் ஃபார் டுடேன்னு. அது கேட்க நல்லதா இருக்கு. ஆனா திரு ரகுநாதன் என்ன சொல்றாருன்னா, நீண்ட கால செல்வத்தை உருவாக்க நினைக்கும் போது இந்த மனநிலை ஒரு தடையா இருக்கலாம்னு. ஏன் இந்த லாங் டேர்ம் திங்கிங் இவ்வளோ முக்கியம்? ஏன்னா உண்மையில பல தலைமுறைக்கு நிக்கிற செல்வம்ங்கிறது குறுகிய காலத்துல யோசிக்கிற விஷயம் இல்ல. திரு ரகுநாதன் சொல்ற அந்த தலைமுறை மனநிலை, அதாவது ஜெனரேஷனல் மைண்ட் செட், அது நம்ம ரிட்டையர்மெண்ட்டை பத்தி மட்டும் யோசிக்காம நமக்கு அப்புறம் வர்ற தலைமுறையோட நலனையும் சேர்த்து யோசிச்சு பிளான் பண்றது. இதை செய்யறதுக்கு அவர் சில பேசிக் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பிரின்சிபிள்ஸ் சொல்றாரு. ஓகே, என்ன அது? முதல்ல வர்ற வருமானத்தை விட கம்மியா செலவு பண்றது. 2வது ரொம்ப சிம்பிளான பரந்த மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மாதிரி. 3வது டாக்ஸ் விஷயத்துல கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிறது. 4வது வீடு, கார் மாதிரி பெரிய செலவுகள் பண்ணும்போது அதோட லாங் டேர்ம் இம்பாக்டை யோசிக்கிறது. சரி. இது எல்லாத்தையும் விட முக்கியமா பணத்தை நம்மளோட சொத்தா மட்டும் பார்க்காம அடுத்த தலைமுறைக்கு நாம ஒரு பொறுப்பான பராமரிப்பாளர், ஒரு கேர்டேக்கர் அப்படிங்கிற மனநிலைக்கு மாறணும். இது பணத்தோட நம்ம உறவையே மாத்திடும். இந்த பராமரிப்பாளருங்கிற ஐடியா நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது தினமும் ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 100 ரூபாய் சேமிக்கிறது பெரிய கோல்ஸ் அடைய எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குமே. ம். எப்போ இது பெருசாகும் அப்படிங்கிற கேள்வி வரும்ல. நிச்சயமா வரும். அது இயல்புதான். ஆனா முதல் சொட்டு தண்ணி விழாம ஒரு குடம் எப்படி நிறையும்? திரு ரகுநாதன் சொல்ற மாதிரி செல்வம்ங்கிறது லாட்டரி மாதிரி திடீர்னு வர்றதில்ல. சரி. அது நாம தினமும் எடுக்கிற சின்ன சின்ன ஆனா ஒழுக்கமான முடிவுகளோட தொடர்ச்சியான விளைவு. அந்த முதல் 100 ரூபாய் சேமிப்பு இல்ல முதல் இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கிய பயணத்தோட முதல் அடி. முதல் படி முக்கியங்கிறீங்க. ஆமா, அந்த சின்ன தொடர்ச்சியான ஸ்டெப்ஸ் தான் காலப்போக்குல பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இதுதான் அவரோட தடயவியல் கணக்கனுபவம் சொல்ற பாடம். ஓகே.
அப்போ கரெக்டான மனநிலையே வளர்த்துக்கிட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி தூங்கும்போது கூட பணம் சம்பாதிக்கிற வழியை கண்டுபிடிக்கலனா சாகுற வரைக்கும் வேலை செய்யணும்னு. ஆமா ஆமா, ஃபேமஸான கோட் அது. அப்போ இந்த அடிப்படையில திரு ரகுநாதன் நம்ம வாழ்நாள் தாண்டியும் வருமானம் கொடுக்கற அடுத்த தலைமுறைக்கும் யூஸ் ஆகுற மாதிரி என்னென்ன நிரந்தர சொத்துக்களை சொல்றாரு? அவர் சில முக்கியமான சொத்து வகைகளை சொல்றாரு. ஆனா இத ஒரு லிஸ்டா மட்டும் பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற பிலாசபிய புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க ஆக்டிவா ஒர்க் பண்ணாதப்போ கூட உங்களுக்காக வேலை செய்யற, காலப்போக்குல மதிப்பு கூடுற, தலைமுறைகள் தாண்டி வருமானம் தர்ற சொத்துக்களை தேர்ந்தெடுக்கணும். சரி, அது என்னென்ன? இதுல முதல்ல வர்றது ரியல் எஸ்டேட். அவர் என்ன சொல்றாருன்னா, இது கைகள் கட்டப்பட்டாலும் வருமானம் தர்ற சொத்துன்னு. உதாரணத்துக்கு நீங்க வாங்குற முதல் வீட்டையே கூட ஃபியூச்சர்ல ஒரு ரெண்டல் இன்கம் சோர்ஸா மாத்த முடியும். இதோட பெரிய பிளஸ் என்னன்னா, காலப்போக்குல மதிப்பு ஏறும், இன்ஃப்ளேஷனுக்கு எதிரா ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். தேவைப்பட்டா அதை வச்சு லோன் வாங்கலாம். ரியல் எஸ்டேட் ஓகே. அடுத்தது ரெண்டாவதா டிவிடெண்ட் பங்குகள். அதாவது லாபத்துல ஒரு பங்க முதலீட்டாளர்களுக்கு பணமா ரெகுலரா கொடுக்கற கம்பெனிகளோட ஷேர்ஸ். பிஎன்ஜி, ஜான்சன் அண்ட் ஜான்சன் மாதிரி கம்பெனிங்க பல வருஷமா கொடுக்கறாங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு மாதிரி பொறுமையா இருந்தா கிடைக்கிற ரிவார்டு மாதிரி. மார்க்கெட் ஏறி இறங்கினாலும் இது ஒரு ஸ்டேபிளான இன்கம் தரும், ஒரு மன அமைதியும் கொடுக்கும். சரி. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த டிவிடெண்ட் பணத்தை திரும்பவும் அதே ஷேர்லயோ இல்ல வேற எதுலயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கூட்டு வட்டியோட பவர் வேலை செய்ய ஆரம்பிக்கும். காம்பவுண்டிங். ஆமா, காம்பவுண்டிங். உங்க முதலீடு மேல வர்ற வருமானம், அந்த வருமானம் மேல வர்ற வருமானம்னு சேர்ந்து உங்க பணம் வேகமா வளரும். இதுதான் திரு ரகுநாதன் சொல்ற அந்த சின்ன அடிகளோட பெரிய சக்திக்கு ஒரு நல்ல உதாரணம். சூப்பர். வாரன் பஃபெட்டே ரெக்கமெண்ட் பண்ற பரந்த சந்தை குறியீடு நிதிகள், அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பத்தியும் நிறைய கேக்குறோமே, அத பத்தி என்ன சொல்றாரு? ஆமா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் முறைன்னு சொல்றாரு. இப்ப நிஃப்டி 15 எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற எல்லா கம்பெனி ஷேரையும் ஒரே ஃபண்ட்ல வாங்குற மாதிரி. ஓ, ஓகே. இதனால உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா நிறைய கம்பெனில பரவிடுது. இதுக்கு பேரு தான் பன்முகத்தன்மை அல்லது டைவர்சிஃபிகேஷன். ரிஸ்க் குறையுது, இதோட மெயின்டெனன்ஸ் செலவும் ரொம்ப கம்மி, டாக்ஸுக்கும் நல்லது. லாங் டேர்ம்ல ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ்க்கு இது ஒரு நல்ல வழி. முழு ஆயுள் காப்பீடு, அதாவது ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பத்தியும் சொல்றாரு. அது வெறும் இன்சூரன்ஸ் தானே, அதுல எப்படி செல்வம் வளரும்? இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் தான். திரு ரகுநாதன் பார்வையில இது வெறும் டெத் பெனிஃபிட் தர பாலிசி மட்டும் இல்ல, இது ஒரு ஃபைனான்ஷியல் டூல். எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நீங்க கட்டுற பிரீமியம்ல ஒரு பகுதி கேஷ் வேல்யூன்னு ஒரு அக்கவுண்ட்ல சேரும். அது டாக்ஸ் இல்லாம வளரும். தேவைப்பட்டா இந்த கேஷ் வேல்யூல இருந்து நீங்க லோன் எடுத்துக்கலாம். முக்கியமா பாலிசி எடுத்தவர் இறந்ததுக்கு அப்புறம் வர்ற பணம் வாரிசுகளுக்கு பொதுவா இன்கம் டாக்ஸ் இல்லாம கிடைக்கும். ஓ, இது ஒரு பிளஸ். ஆமா, இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பிளான் பண்ணி ஒரு பாதுகாப்பான தொகையை விட்டுட்டு போக உதவும். உங்க ஃபைனான்ஷியல் லெகசிய பாதுகாக்க இது ஒரு கண்ட்ரோல்டான வழி. பேங்க்ல வைக்கிற ஹை ஈல்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸ் பத்தி என்ன சொல்றாரு? அது இன்வெஸ்ட்மெண்ட்ல வருமா? அத நேரடி இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கலேனாலும் ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்கு இது முக்கியம்னு சொல்றாரு. இப்போ இருக்கிற நிலைமையில சில அக்கவுண்ட்ஸ் 4.5% இல்ல அதுக்கு மேலேயும் வட்டி தராங்க. ஆமா, அது உண்மைதான். இது இன்ஃப்ளேஷனை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணும். முக்கியமா இது சேஃப், கவர்மெண்ட் கேரண்டி இருக்கு. நமக்கு வேணுங்கிறப்போ உடனடியா பணத்தை எடுக்கலாம். லிக்விடிட்டி இருக்கு. உங்க எமர்ஜென்சி ஃபண்ட வச்சுக்க இதுதான் பெஸ்ட் இடம். ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. கரெக்ட். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பயணத்துல இது ஒரு முக்கியமான முதல் படி, ஒரு பாதுகாப்பு வலைய உருவாக்குறது. கடைசியா நல்லா வளர்ந்த குடும்ப பிசினஸ் பத்தியும் பேசியிருக்காரு இல்லையா? ஆமா, ஒரு ஃபேமிலி பிசினஸ்ங்கிறது வெறும் லாபம் சம்பாதிக்கிற மிஷன் இல்ல. அதை சரியா மேனேஜ் பண்ணா அது தலைமுறைகள் தாண்டி நிக்கிற ஒரு லிவிங் லெகசியா, ஒரு வாழும் பாரம்பரியமா மாறும். சரி. அது ஃபேமிலியோட வேல்யூஸ், விஷன், ஒற்றுமை எல்லாத்தையும் வளர்க்குற ஒரு பிளாட்ஃபார்மா கூட இருக்கலாம். இந்த நிரந்தர சொத்துக்களை உருவாக்குறது ஒரு பக்கம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா 90% குடும்ப சொத்து 3வது தலைமுறையில காணாம போயிடுதுன்னு ஒரு புள்ளி விவர சொல்றது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா, அது உண்மைதான். இதுக்கு என்ன காரணம்? சொத்தை மட்டும் விட்டுட்டு போனா பத்தாதா? நிச்சயமா பத்தாது. இதுக்கு திரு ரகுநாதன் சொல்ற முக்கியமான 2 காரணம். ஒன்னு, அடுத்த தலைமுறை கிட்ட போதுமான நிதி அறிவொளி, அதாவது ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாம இருக்கிறது. சரி. இன்னொன்னு குடும்பத்துக்குள்ள
பணம், ஃபியூச்சர் பிளானிங் பத்தி ஒரு ஓப்பனான பேச்சுவார்த்தை, கம்யூனிகேஷன் இல்லாம இருக்கிறது. அவர் சொல்ற மாதிரி ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறது வெறும் நம்பர்ஸ புரிஞ்சுக்கிறது இல்ல. அது பொறுப்புணர்வு, லாங் டேர்ம் பார்வை, கவனமா முடிவெடுக்கிற திறமை, இதெல்லாம் வளர்க்கறது. அப்போ இந்த நிதி அறிவையும் பொறுப்புணர்வையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி கரெக்டா சொல்லி தருது? அதுக்கு சில பிராக்டிக்கல் வழிகளை சொல்றாரு. முதல்ல சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கணும். சேமிப்பு, பட்ஜெட், பணத்தோட மதிப்பு, இதையெல்லாம் விளையாட்டு மாதிரி கதைகள் மூலமா சொல்லிக் கொடுக்கணும். ம், ரெண்டாவது, செஞ்சு கத்துக்கிறது. உதாரணமா ஃபேமிலி வெக்கேஷனுக்கு அவங்களையும் பட்ஜெட் போட சொல்றது, இல்லனா ஸ்டாக் மார்க்கெட் சிமுலேஷன் கேம்ஸ் மூலமா கத்துக் கொடுக்கறது. ஓ, நல்ல ஐடியா. மூணாவதா, தொடர்ச்சியான குடும்ப உரையாடல்கள். பணம் பத்தி பேச தயங்கக்கூடாது. ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, முன்னாடி என்ன அனுபவம் இருந்துச்சு, ஃபியூச்சர்ல என்ன பிளான், இதெல்லாம் ஓப்பனா பேசணும். சரி. நாலாவதா, ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா, gift கொடுக்கற முறைய மாத்துறது. பர்த்டேக்கு கேமிங் கன்சோல் மாதிரி சீக்கிரம் வேல்யூ குறையிற பொருளை வாங்குறதுக்கு பதிலா ஒரு நல்ல கம்பெனியோட ஷேர் இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை கிஃப்டா கொடுக்கலாம். இது வித்தியாசமா இருக்கே. ஆமா, 500 ரூபாய்க்கு வாங்குற பொம்மை கொஞ்ச நாள்ல மறந்துடும். ஆனா அதே 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு குழந்தையோட லைஃப் டைம்ல பல ஆயிரமா லட்சமா கூட ஆகலாம். இது பணத்தோட வளர்ச்சி பத்தின ஒரு ஆழமான பாடத்தை கத்துக் கொடுக்கும். அருமையா இருக்கு. நீங்க உரையாடல் பத்தி சொன்னீங்க. இதுல குடும்ப சபைகள், அதாவது ஃபேமிலி கவுன்சில்ஸோட ரோல் என்ன? அது என்னது ஆக்சுவலா? ஃபேமிலி கவுன்சில்ஸ்ங்கிறது குடும்ப சொத்து பல தலைமுறைக்கு நிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு முக்கியமான அமைப்புன்னு திரு ரகுநாதன் சொல்றாரு. இது ஒரு ஃபார்மலான மீட்டிங் மாதிரி. சரி. இங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்னா கூடி ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், பிசினஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபேமிலி வேல்யூஸ், சேரிட்டி, வாரிசுரிமை திட்டங்கள்னு எல்லாத்தையும் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. இது வெறும் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் இல்ல. இது குடும்பத்துக்குள்ள ஒருமித்த கருத்தை உருவாக்க, எல்லாரும் ஒரே நோக்கத்தோட செயல்பட, கருத்து வேறுபாடு வந்தா அதை சரியா ஹேண்டில் பண்ண இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இது நல்லா இருக்கு. சிலருக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சிலருக்கு ஆர்ட்ஸ்ல, சிலருக்கு சோஷியல் சர்வீஸ்ல. இந்த மாதிரி வேற வேற இன்ட்ரெஸ்டையும் ஒன்னா இணைச்சு குடும்பத்தோட மொத்த வளர்ச்சிக்கும் பாரம்பரியத்துக்கும் எல்லாரும் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு பிளான் பண்ண இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். காலத்துக்கு ஏத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்புகளும் மாறும் இல்லையா? ஃபியூச்சரை பார்க்கும்போது திரு ரகுநாதன் எந்த துறைகள்ல கவனம் செலுத்த சொல்றாரு? குறிப்பா இந்த செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ பத்தி ஏதாவது சொல்றாரா? ஆமா, சொல்றாரு. நீண்டகால பல தலைமுறை செல்வ நோக்கத்துல பார்க்கும்போது திரு ரகுநாதன் செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்புல, அதாவது ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்றத ஒரு முக்கியமான வாய்ப்பா பார்க்கறாரு. ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா? அப்படின்னா ஏஐ தான் ஃபியூச்சர் டெக்னாலஜினா அதுக்கு தேவையான பேஸ், அதாவது ஹை ஸ்பீடு கம்ப்யூட்டர்ஸ், ஹெச்பிசி, ஸ்பெஷல் சிப்ஸ், ஜிபியூஸ், நிறைய பவர் தேவைப்படுற டேட்டா சென்டர்ஸ், இதோட தேவை ரொம்ப அதிகமாக போகுது. ஆனா இதெல்லாம் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், நிறைய முதலீடு தேவை. அதனால இந்த துறையில சப்ளை கம்மியா இருக்கும், போட்டியும் இப்போதைக்கு கம்மியா இருக்கலாம். இது லாங் டேர்ம் வளர்ச்சிக்கு நல்ல வாய்ப்பு. இதுல என்ன மாதிரி சவால்கள் இருக்கு? சில பெரிய கம்பெனிங்க AWS, Azure, Google மாதிரி இந்த ஃபீல்ட்ல டாமினேட் பண்றாங்க. குறிப்பா GPU மார்க்கெட்ல NVIDIA மாதிரி ஒரு சில கம்பெனிகளோட கைதான் ஓங்கியிருக்கு. இது சப்ளை செயின்ல ரிஸ்க் உண்டு பண்ணலாம். சரி. அப்புறம் இதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுறது, சுற்றுச்சூழல் பாதிப்பு பத்தின கேள்விகள், கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சோ இதுல வளர்ச்சி வாய்ப்பு அதிகமா இருந்தாலும் ரொம்ப கவனமா ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. அதே நேரம் டெக்னாலஜி எவ்ளோ வளர்ந்தாலும் நிலம் மாதிரி பேசிக் சொத்துக்களோட லாங் டேர்ம் வேல்யூவும் நம்ம மறந்துடக்கூடாதுன்னு அவர் ஞாபகப்படுத்துறாரு. இவ்வளவு விஷயங்களையும் கேட்ட பிறகு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி இதெல்லாம் செயல்படுத்துறதுங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. இந்த நீண்ட பயணத்தை ஆரம்பிக்க திரு ரகுநாதன் சொல்ற உறுதியான ஸ்டெப்ஸ் என்ன? அவரு சில தெளிவான ஆனா ரொம்ப ஆழமான படிகளை சொல்றாரு. முதல்ல சொல்லுங்க. 1, உங்க நிதி மனநிலைய கான்ஷியஸா மாத்துங்க. பணத்தை பத்தின பயம் இல்ல அது ஒரு பாரோங்கிற எண்ணம், இத முதல்ல மாத்தணும். பணத்தை உங்க லட்சியம், கனவு, குடும்ப பாதுகாப்பு, உங்களுக்கு வேணுங்கிற சுதந்திரம், இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களோட கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் இது செஞ்சே ஆகணும், இது என் குடும்பத்தோட ஃபியூச்சருக்கு முக்கியம்னு ஒரு ஸ்ட்ராங்கான இன்டென்ஷன் கிரியேட் பண்ணுங்க. சரி, மைண்ட் செட்டை மாத்தியாச்சு. அடுத்தது 2, ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸ்ல ஆரம்பிங்க, ஆனா தொடர்ந்து செய்யுங்க.
ஒரே நாள்ல பெரிய மாற்றத்தை பண்ண நினைக்காதீங்க. உதாரணத்துக்கு, டெய்லி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் எடுத்து அன்னைக்கு என்ன செலவு பண்ணீங்கன்னு ஒரு நோட்லயோ இல்ல ஆப்லயோ எழுதி வைக்கிற பழக்கத்தை ஆரம்பிங்க. இது ரொம்ப சின்னதா தெரியுதே. ஆமா, சின்னதா தான் தெரியும். ஆனா தொடர்ந்து செய்யும்போது உங்க பணம் எங்க போகுதுன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி தான் மாற்றத்துக்கான முதல் படி. திரு ரகுநாதன் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். பெரிய பாய்ச்சல் தேவையில்ல, சின்ன ஸ்டெடியான ஒழுக்கமான படிகள் தான் அவசியம். கூட்டு வட்டியோட பவரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா? 3. கூட்டு வட்டியோட சக்திய நம்புங்க. மாசம் வெறும் 1000 ரூபாய் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணா கூட வருஷத்துக்கு ஆவரேஜா ஒரு 12% ரிட்டர்ன் கிடைச்சா 20 வருஷத்துல அது கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாயா மாற வாய்ப்பிருக்கு, காம்பவுண்டிங் மூலமா. அடையப்பா. இது பணத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம பழக்கங்களுக்கும் பொருந்தும். டெய்லி செய்யற சின்ன சின்ன நல்ல நிதி பழக்கங்கள் காலப்போக்குல உங்க நிதி வாழ்க்கையில பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். செல்வத்தை உருவாக்குறதோட அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறது முக்கியம். வரி சுமையை குறைக்க வரி திட்டமிடல், அதாவது டாக்ஸ் பிளானிங் எவ்வளோ முக்கியம். 4. ஸ்மார்ட்டான டாக்ஸ் பிளானிங் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் டாக்ஸ்லயே பெருசா போயிடாம அடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும் இல்லையா? இதுக்கு ட்ரஸ்ட் மாதிரி டூல்ஸ் ஹெல்ப் பண்ணும். ட்ரஸ்ட்னா என்ன, சிம்பிளா சொல்லுங்களேன். ட்ரஸ்ட்ங்கிறது உங்க சொத்துக்களை மேனேஜ் பண்ணி நீங்க விரும்புற ஆட்களுக்கு நீங்க விரும்புற நேரத்துல நீங்க விரும்புற மாதிரி அதை பிரிச்சு கொடுக்க உதவுற ஒரு லீகல் செட்டப். இது டாக்ஸை குறைக்கிறதுக்கும் சொத்துக்களை கடன் பிரச்சனை மத்த சிக்கல்ல இருந்து பாதுகாக்கவும் உதவும். இது தவிர வருஷா வருஷம் கிஃப்ட் டாக்ஸ் எக்ஸம்ஷன், லைஃப் டைம் கிஃப்ட் டாக்ஸ் எக்ஸம்ஷன், 529 பிளான்ஸ்னு நிறைய வழிகள் இருக்கு. ஓகே. ஆனா டாக்ஸ் சட்டங்கள் மாறிட்டே இருக்கும். அதனால ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல டாக்ஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசி உங்க பிளான்ஸை அப்பப்போ ரிவ்யூ பண்றது ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்குள்ள ஓப்பனா பேச வேண்டியது திரும்பவும் சொல்றீங்க. பணம், சொத்து, ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி பேசுறத தள்ளி போடாதீங்க. உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ், உயில் விவரம், ட்ரஸ்ட் பத்தின ஐடியா, நீங்க சப்போர்ட் பண்ண நினைக்கிற சேரிட்டி, பிசினஸ் வாரிசு திட்டம், இதையெல்லாம் உங்க லைஃப் பார்ட்னர் கூட பிள்ளைங்கள்கிட்டயோ சரியான வயசுல ஓப்பனா பேசுங்க. இதனால என்ன நன்மை? தேவையில்லாத குழப்பம், சண்டை இதெல்லாம் தவிர்க்கலாம். ஃபேமிலி பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். உங்க முக்கியமான ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் எங்க இருக்குங்கிறதையும் க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு சொல்லி வைங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை சில சமயம் இமோஷனலா இருக்கலாம். ஆனா நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் உறவுகளை பலப்படுத்தும், நம்பிக்கையை வளர்க்கும். கடைசியா அந்த பாரம்பரியத்தை திட்டமிடுறது பத்தி. உங்க பாரம்பரியத்தை பிளான் பண்ணி உருவாக்குங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணாம இப்பவே உங்க குழந்தைங்களையும் அடுத்த தலைமுறையும் அந்த குடும்ப சொத்தோட பொறுப்பான பாதுகாவலரா உருவாக்க ஆரம்பிங்க. எப்படி? உங்க ஃபேமிலியோட முக்கிய வேல்யூஸ் என்ன, உங்க விஷன் என்ன, உங்க ஃபைனான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் எதிர்பார்ப்புகள் என்ன, இதையெல்லாம் வில், ட்ரஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்லனா ஃபேமிலி கவுன்சில் நோட்ஸ் மூலமா தெளிவா எழுதி வைங்க. இது வெறும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்ல, இது உங்க குடும்பத்தோட அடுத்த தலைமுறைகளுக்கான ஒரு கைடு மாதிரி. திரு ரகுநாதனோட ஆய்வோட மையக்கருத்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நீண்ட கால செல்வம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தாலேயோ பெரிய லாபத்தாலேயோ மட்டும் வர்றதில்ல. அது நாம தினமும் சின்ன சின்னதா ஆனா உறுதியா தொடர்ந்து செய்யற ஒழுக்கமான முயற்சிகளோட கூட்டுத்தொகை தான். ஆமா, பல ஃபினான்ஷியல் தோல்விகளோட ஆரம்பமே நம்ம கண்டுக்காம விடுற சின்ன சின்ன ஒழுக்கமின்மை தான். இது ஒரு சின்ன செலவு தானே, இந்த சின்ன கணக்கை அப்புறம் பார்த்துக்கலாம்னு நாம அலட்சியமா விடுற சின்ன விஷயங்கள் தான் காலப்போக்குல பெரிய ஃபினான்ஷியல் கிரிசிஸ்க்கு வழிவகுக்குதுன்னு சொல்றாரு. அதனால அந்த முதல் படிய, அது எவ்வளோ சின்னதா இருந்தாலும் இன்னிக்கே எடுத்து வைக்கிறது தான் முக்கியம். ஆமா, அதை விட முக்கியம் அதை நாளைக்கும் அடுத்த நாளும் தொடர்ந்து செய்யறது. திரு ரகுநாதன் சொல்ற மாதிரி அந்த நனவான முயற்சி, அந்த சுய ஒழுக்கம், இதுதான் சாதாரண முயற்சிக்கும் தலைமுறை தாண்ட சாதனைக்கும் இருக்கிற வித்தியாசம். நீண்டகால வெற்றிக்கு இதுதான் உண்மையான அடித்தளம். இந்த ஆழமான ஆய்வு உங்க எல்லாரோட சிந்தனையும் தூண்டிருக்கும்னு நம்புறோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க குடும்பத்தோட நீண்டகால நிதி இலக்கு நோக்கி போற பயணத்துல நீங்க இன்னிக்கே ஆரம்பிக்கக்கூடிய மிகச்சிறிய ஆனா நிலையான முதல் படி எது? நல்ல கேள்வி. அது தேவையில்லாத ஒரு ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்றதா இருக்கலாம், இல்ல டெய்லி உங்க வரவு செலவு எழுத ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு 10 நிமிஷம் படிக்கிறதா இருக்கலாம். அந்த முதல் சின்ன உறுதியான படி எதுன்னு யோசிங்க. ஆமா, அதை எப்படி ஒரு தொடர்ச்சியான பழக்கமா மாத்த போறீங்கன்னு யோசிங்க. இன்னைக்கு நாம ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் தடயவியல் கணக்காளர் திரு எஸ்.ஜே. ரகுநாதனோட சுயாதீன ஆய்வோட முக்கியமான அம்சங்கள்.
இது உங்க குடும்பத்தோட நிதி பாரம்பரியத்தை தலைமுறையா வளர்த்தெடுக்கவும் பாதுகாக்கவும் ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டியா இருக்கும்னு நம்புறோம். உங்க நிதி பயணத்துல தெளிவும் நேர்மையும் நீண்டகால பார்வையும் உங்களுக்கு முக்கியம்னா எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த ஆய்வு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க, மறக்காம மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.